கைஸ், இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12ஓட செட்டப் பேஜில் வந்து இருக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரூம் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் ஓப்பனே பண்ணி பார்க்கல. ஓகே, நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கீழே வந்து கெட் ஸ்டார்டட் இருக்குது. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆண்ட்ராய்ட் 12 என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தா பெருசாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, நம்ம லாக் ஸ்க்ரீனோட அந்த கிளாக்காக இருக்கட்டும், அந்த ஐகான்ஸ், அந்த செட்டிங்ஸ் பேஜ், ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய லெட்டராக கொடுத்துருக்காங்க. இங்கே கனெக்டட் டு ஒய்ஃபையே ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. செட்டப் ஆஃப்லைன் கண்டினியூ. ஸோ ஒன் ஹேண்ட் மூடில் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாங்கிள்ஸ், ஸோ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, ஸோ அது கூட வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கேருந்து இப்போ நான் மூவ் பண்ணும்போது எனக்கு சரியான ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கலர் பேஸ்டு தீம். ஸோ எல்லாமே காட்டுறேன். நமக்கு இந்த நம்பர் பேட் வந்து பாருங்கள், சூப்பர் லுக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 12 பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஒவ்வொரு பக்கமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்புன்ற சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லைட் தீம் வேணுமா, டார்க் தீம் வேணுமா, லைட் தீம். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, ரெடி. ஸோ ஸ்வைப் அப் டு கோ ஹோம். ஓகே, ஸோ கைஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12. ஸோ நமக்கு வந்து பாருங்கள், ஸோ எனக்கு மேலே இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஸ்வைப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக, என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஃபீலிங்காக இருக்குது. மற்றபடி நமக்கு வந்து பாருங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், நம்மளோட நியூ ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து பண்ணியாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் தான். ஸோ லாக் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறோம், டப்புன்னு நம்ம லாக் ஸ்க்ரீன் பார்த்தா டைம் பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம ஃபோன் எடுத்தோடனே டைம் பார்ப்போம். அப்போ நம்ம எடுக்கும்போதே நம்ம டப்புன்னு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டைம் வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனால் அந்த பேட்டர்ன் லாக் வந்து பாருங்கள், அந்த நம்பர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேப் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 11 வந்து இந்த மாதிரி கிடையாது. பட் இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பேட் வந்து சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் வந்து பாருங்கள். ஸோ நம்ம பட்டன் டேப் பண்ணும்போது வர்றது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஓகே, இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ரெண்டாவது மிகப்பெரிய சேஞ்ச் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சைட். ஸோ நோட்டிஃபிகேஷன் சைடு வந்து பாருங்கள் சும்மா செம்மையாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 12 எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் பெருசு, அந்த லாக் ஸ்க்ரீன் அந்த ஃபாண்ட் பெருசு, அதுக்கப்புறம் ஆப்போட ஐகான்ஸ்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, நமக்கு நோட்டிஃபிகேஷன் சைடில் ஜஸ்ட் நம்ம இழுத்து விட்டால் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குயிக் டேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இழுத்தோம்னா வந்துட்டு இன்டர்நெட்டு, ப்ளூடூத், ஸோ ஒன் செகண்ட், ஸோ இன்டர்நெட், ப்ளூடூத், டார்ச் ஆன், டார்ச் ஆஃப். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக நோட்டீஸ் பண்ணது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 பட்டன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. மைக் ஆக்சிஸ், தென் அதுக்கப்புறம் வந்து கேமரா ஆக்சிஸ். ஸோ கேமரா ஆக்சிஸ் பட்டன் வந்து நீங்கள் டாப் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கேமரா வந்து பிளாக்னு வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் கேமரா வந்து பிளாக்னு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே எந்த ஆப்னாலையும் வந்து பண்ண கேமரா யூஸ் பண்ணவே முடியாது. இங்கே வந்து பாருங்கள் கேமரா வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து காட்டிடும். உங்களுக்கு வந்து கேமரா ஆப் தான் யூஸ் பண்ண எரர் தான் வரும். சப்போஸ் உங்கள் ஆப் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் வந்து உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் வந்து கேமரா பர்மிஷன் எடுத்துச்சுன்னா அதனால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பிளாக் வந்து எடுத்து விட்றீங்களோ, தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் கேமரா ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா ஆக்சிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆக்சிஸ். சூப்பரான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சைடில் இன்னொன்று வந்து கவனிக்கணும். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் மெனுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் பண்ணுற பட்டன், அதுக்கப்புறம் பவர் மெனு, அது பக்கம் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. செட்டிங்ஸ் டேரெக்டாக போகலாம். இந்த பவர் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சி, லாக்டவுன், பவர் ஆஃப், பவர் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் யூஐ, இந்த யூஐ லுக்கை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல சடன் பண்ணால் வேறு மாதிரி வரும். பட் இப்போ சடன் பண்ணால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வருது. ஸோ இதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் சேஞ்ச். ஸோ எல்லாமே பிக்கஸ்ட் சேஞ்ச் தான். ஸோ அதில் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தீம்டு ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணலாம்.
இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஸ்டைல் வந்து வரும். அங்கே கொஞ்சம் கீழே வந்து பாருங்கள் தீம்டு ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐக்கான்ஸ் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ ஐக்கான்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு டோட்டலாக நம்ம என்ன பேக்ரவுண்ட் வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நமக்கு அந்த என்ன வால்பேப்பர் வச்சிருக்கோமோ அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறிடும். ஸோ வால்யூம் ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாறிடும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து கண்ட்ரோலாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பிங்க் கலர் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கூகுள் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கூகுள் கீபோர்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த கலர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிங்க் கலரு. ஸோ அதே மாதிரி பிங்க் கலரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேறு தான் மாற்றி காட்டுறேன். ஸோ நம்ம வந்து வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல். ஸோ வால்பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வால்பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சாலிட் கலரில் வந்து நான் ஒரு க்ரீன் கலர் வந்து வச்சுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து க்ரீன் கலர் வச்சுட்டோம். ஸோ க்ரீன் கலர் வச்சனால நமக்கு அந்த ஐக்கான்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ஐக்கான்ஸ் எல்லாமே நமக்கு வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த வால்யூம் கண்ட்ரோல் சென்டர் வந்து பாருங்கள். ஸோ அது வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த டாங்கிள்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அது வந்து க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடும். நமக்கு ஃபாண்ட்டு கூட வந்து பண்ணலாம் க்ரீன் கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த இது நம்ம அந்த பட்டன் டேப் பண்ணுறது அப்போ வர க்ரீன் கலரு. ஸோ நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம்டு ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று காட்டுறேன். ஸோ சேஞ்ச் வால்பேப்பர் கொடுத்துட்டு சாலிட் கலர்ஸில் வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பிங்க் கலர் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆகணும் கண்டிப்பாக தெரியும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பிங்காக மாறிடும். ஸோ ஐக்கான்ஸ் பிங்க்கு, வால்யூம் சென்டர் பிங்க்கு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சென்டர் பிங்க்கு, லாக் ஸ்க்ரீன் ஃபாண்ட் கூட வந்து பிங்காக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம்டு ஐக்கான்ஸ் சொல்லிட்டு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே நீங்கள் என்ன வால்பேப்பர் வந்து வைக்கிறீங்களோ அந்த வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீம்டு ஐக்கான்ஸ். ஓகே நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தாலும் ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஷேப் மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம். ஸோ நமக்கு ரவுண்ட்னா ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரீமியம் லுக் வந்து இருக்குது. நீங்கள் எல்லாமே இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் சென்டரில் அந்த பாக்ஸ் வந்து பாருங்கள். அந்த பாக்ஸ் நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இல்லாமல் 4 பக்கமும் ஒரு கர்வ் எட்ஜில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஆண்ட்ராய்டில் என்ன எது பார்த்தாலும் ஸோ விண்டோஸ் 11 வந்து நம்ம இந்த கர்வ் எட்ஜஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எதில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த கர்வ் எட்ஜஸ் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் அண்ட் ஸ்டைலு. ஸோ இந்த பேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ ஆப் கிரிட் இங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே நம்ம 4:5 மாற்றியாச்சு. அதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம்டு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ தீம்டு ஐக்கான் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் டார்க் தீம் வந்து நீங்கள் இங்கே வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டம் கலர் பேசிக் கலர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே தீம் ஐக்கான் வேணும்னா வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இப்போ வந்து தீம் ஐக்கான்ஸ் மாற்றணும்னு வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கில் காட்டுறதுக்கு வேண்டி நான் தீம் ஐக்கான்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்சுன்னு சொல்லும்போது அந்த வால்யூம் கண்ட்ரோல் பண்ண நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ வால்யூம் பேனல் வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணால் மோர் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. வால்யூம் பேனல் சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தா சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் பண்ணுற பட்டன், வைப்ரேட் பண்ணுற பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே the next one வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸ் பேஜை கூட விட்டு வைக்கல. ஸோ கம்ப்ளீட் ரீடிசைன். ஸோ செட்டிங்ஸ் பேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா One UI இந்த சாம்சங்கோட One UI சொல்லுவோம். ஸோ அந்த சேம் லுக்கில் வந்து இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு மேலே செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே வந்துருக்கு. ஸோ கேப் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சர்ச் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஐகான்ஸு ஃபாண்ட்டு எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். பட் நமக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்து யூசர் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் சைன்இன் பண்ணல. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஐகான்ஸில் யூஸ் பண்ண நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு டேப் ஓப்பன் பண்ணாலும் அந்த டேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெரிய கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12. ஸோ பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க One UI மாதிரியாக இருக்குது. மேலேயே நமக்கு வந்து நிறைய கேப் வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் ஐ லவ் இட்.
ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் டுவெல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சர் விஜிட்ஸ். ஸோ அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுவோம், விஜிட்ஸ் வருது. ஸோ விஜிட்ஸோட இன்டர்ஃபேஸே வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் ஆண்ட்ராய்ட் 11, 10, 9, 8 ஸோ எதுலேயுமே வந்து பண்ணி இந்த ஒரு லுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் விஜிட்டோட லுக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச் பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். விஜிட் வந்து நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆண்ட்ராய்ட் டுவெல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். கிளாக்கில் வந்து நமக்கு ஒரு 4-5 கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரீமியம் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த கிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்காண்டி நம்ம ஆப்பெல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்போம். இங்கே வந்து பாருங்கள் கிளாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வால்பேப்பரு, அந்த ஹோம் ஸ்க்ரீன் ஐகான்ஸு, கிளாக் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு இந்த விஜிட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் செக்ஷன் போங்க. கிளாக் செக்ஷன்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்டைல் கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக். ஸோ உங்களுக்கு நிறைய கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணும் வச்சுக்கலாம். ஸோ விஜிட் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விஜிட் செக்ஷனில் சர்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீமியம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் கட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வெதர் இருக்குது. ஸோ ஷார்ட் செட்டிங்ஸ், கூகுள் சர்ச் இருக்குது. ஸோ கூகுள் சர்ச் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த ஆண்ட்ராய்ட் டுவெல்ல விஜிட்ஸுக்கு வந்து பார்த்தா சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆண்ட்ராய்ட் டுவெல்ல ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து பண்ண கேமரா ஆன் பண்ணும்போது நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் வந்து நீங்கள் எரியது பார்க்கலாம். ஒரு செகண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. நான் இப்போ கேமரா க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு அந்த க்ரீன் கலர் வந்து போயிடும். மறுபடியும் வந்து நான் கேமரா ஆன் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து வரும். ஸோ இது நமக்கு ஒரு ப்ரைவசி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃபோனில் வந்துட்டு கேமரா வந்து ஆன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு ஆடியோ கூட அப்படி சொல்லலாம். ஸோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெக்கார்ட் ஆன் பண்ணும்போதும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காட்டும். உங்களுக்கு ரெக்கார்டர் சிம்பிள் வந்து காட்டும். ஸோ கேமரா அதுக்கப்புறம் வந்து காட்டும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒன்று பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவும் பானில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ரெக்கார்ட் ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எதோ இடத்துல வந்துட்டு நம்மளோட ஆடியோ, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ, இந்த கேமரா வந்து இங்கே யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ரைவசி ஃபீச்சர் வந்து நமக்கு இந்த ஆண்ட்ராய்ட் டுவெல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு செட்டிங்ஸ் நான் பார்த்தேன், ப்ரைவசி டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரைவசியில் போகிறோம். ஸோ ப்ரைவசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி டேஷ்போர்ட். ஸோ இந்த ப்ரைவசி டேஷ்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரண்ட்டாக வந்து உங்களுக்கு என்னென்ன பர்மிஷன் என்னென்ன யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ பாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன், கேமரா, ஸோ இது 2 தான் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கு. அதர் பர்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்மிஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் கேமரா செட்டிங்ஸ் வந்து போயிட்டோம். கேமரா யூசேஜ் வந்து என்னென்ன எப்பப்போ யூஸ் ஆகிருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ 8/24 வந்து கேமரா ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 8/10 கேமரா ஆப் தான் வந்து கேமரா யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு காட்டும். இதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் கேமரா ஏதாவது ஸ்டோரி போகிற ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 8:30 வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கேமரா ஆன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே, ஸோ இது மூலமாக நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி மைக்ரோஃபோன். ஸோ மைக்ரோஃபோன் இப்போ வந்து ஆன் பண்ணோம், 8/24 வந்து ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ ப்ரைவசி டேஷ்போர்டில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட். ஸோ நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம என்ன சிம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு காட்டுது. அது கீழே நமக்கு வந்து ஒய்ஃபை காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஒரு ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு ஒய்ஃபை அந்த மாதிரி. பட் இப்போ ரெண்டுமே வந்து ஒரு மெர்ஜ் ஆகிட்டு இன்டர்நெட் இருக்கும். அந்த இன்டர்நெட்டுக்குள்ளே நம்ம சிம்மும் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹேண்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்துட்டு 1 ஹேண்ட் மோட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹேண்ட் மோட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி ஃபோன்லாம் வந்து 1 ஹேண்ட் மோடில் எப்பயோ வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆண்ட்ராய்ட் டுவெல்ல வந்து ஃபைனலாக 1 ஹேண்ட் மோடு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சேஞ்சு கால்குலேட்டர் ஆப் வந்து பாருங்கள். ஸோ கால்குலேட்டர் ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கால்குலேட்டர் ஆப்போட டிசைனே டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்பர்லாம் பெருசு ஐகான்ஸ்லாம், அதுக்கப்புறம் கலராக இருக்குது. ஸோ 3+3 எவ்வளோ 6. ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கால்குலேட்டர் ஆப் வந்து சூப்பராக சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு செட்டிங்ஸ் நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஸோ செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் டேப். ஸோ சாரி கைஸ், ஸோ குயிக் டேப் வந்து பார்த்தா இருந்துச்சு. பட் இந்த கஸ்டமர் ரூம்னால இந்த குயிக் டேப் ஃபீச்சர் வந்து காணோம். ஓகே, ஸோ எல்லாமே சொல்ல மறந்துட்டு ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போகலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்படி மறந்தனே தெரியல. செட்டிங்ஸ் போகலாம். அபவுட் ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12. ஸோ உள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் டைம் வந்து காட்டும். ஸோ இந்த டைமை வந்து பார்த்து நீங்கள் சுற்றிட்டே வந்துட்டு தாண்டிலாம் போயிடக்கூடாது. உங்களுக்கு அது வராது. கரெக்டாக நீங்கள் சுற்றிட்டே வந்துட்டு 12 மணிக்கு விடணும். ஸோ இது 12 கை எடுத்துட்டிங்கன்னா போதும் ஆண்ட்ராய்ட் 12 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு இன்னொரு காட்டுறேன். ஸோ டைமை வந்து பார்த்தா சுற்றிட்டே இருங்க. சுற்றிட்டே வந்துட்டு ஐயோ தாண்டி போயிடுச்சு. ஆண்ட்ராய்ட் 12 கை எடுத்துடணும்.
ஆண்ட்ராய்ட் 12 ஸோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். நீங்கள் ஆண்ட்ராய்ட் 12 நம்ம ஒவ்வொன்று இதை போய் செக் பண்ணி பார்ப்போம்ல என்ன வருஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்ட் 12 வந்து இருக்குது. ஓகே ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு பர்சனலாக ஆண்ட்ராய்ட் நான் ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ அதனால தான் வந்த உடனே எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு என் ஃபோன் புகஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி கஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு. எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து சூப்பரான சேஞ்சஸ் மாற்றிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. பர்சனலாக அந்த லாக் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தீம்டு ஐகான்ஸ், நோட்டிஃபிகேஷன் பேனலு, ஸோ எல்லாமே வந்து வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 10க்கு வந்து பார்த்தா அந்த வால்யூம் ஐகான்ஸு, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர், டயலர் எல்லாமே வேறு லெவலு. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 வந்து போனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கஸ்டம் ரோம் போடுறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒருக்கா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து போனால் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது ஆண்ட்ராய்ட் 12. ஓகே, ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பேன். ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அல்ல ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.